அப்படின்னா எனக்கு ரொம்ப வியந்த மலை அப்படின்னா மருதமலை. ஏன் மருதமலை அப்படின்னா, பாம்பாட்டி சித்தருடைய ஒரு அமைப்பு. அ பாம்பாட்டி சித்தருன்னும் போதே முருகர்னாலே எல்லாருமே நெனச்சிட்டு இருக்காங்க, வேலும், மயிலும், சேவலும் தான் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, முருகன் சொன்னாலே அந்த நாகம்சமும் உண்டு. அ சிவனுடைய குமாரன். சிவனுடைய குமாரன்றதுனால தான் அது குமரன் ஆயிடுது. ஏன் சிவகுமாரன் அப்படின்னு சொன்னா, இப்ப விநாயகர்னா பார்வதியோட அம்சத்திலேருந்து வந்தவங்க. ஆனா சிவனுடைய குமாரன்போது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள்லேருந்து வந்தவங்க. அப்போ சிவனுக்கு பிடித்த குமாரன். அப்போ குமரன் என்று சொன்னாலே அழகு. குமரன் என்று சொன்னாலே செல்வம். அந்த குமரன் என்று அதனால தான் குன்றுதோறு ஆடும் குமரன் சொல்வாங்க. என்னைக்குமே கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நம்ம ஒரு மலையேறி சென்று வழிபட்டோம் அப்படின்னாலே, நமக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த குன்றுக்கும் இந்த செல்வம் குமரன்ஸ்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க. செல்வ வளம் வேணும் அப்படின்னு சொன்னாலே, அது முருகபிரானை தான் வழிபடணும் அப்படின்ற அமைப்பு. அதனால தான் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரொரு கந்த சஷ்டி கவசந்தனை. எப்படி முருகனுடைய ஓம் சரவண பவன்ற மந்திரத்துக்கு எவ்வளோ ஒரு மூல மந்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கோ, அதோ இணையான ஒரு முக்கியத்துவம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துதிப்போருக்கு வலுவிணைப்போம்.